40 வயசில் அச்சீவ் பண்ணலன்னா வேறு எந்த வயசில் அச்சீவ் பண்ண போகிறோம். அதனால் நான் இறங்கி செய்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா வரலன்னா நான் லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி போயிடுறேன். ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை விட்டுட்டீங்க அப்படின்னா கிடைக்காது திருப்பி. பாலாஜி, செல்வம், டைரக்டர் ஷெரீஃப் அண்ட் உதய், இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே இல்லை. எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சின்ன ஒரு கோட் பண்ணிட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னோட பழக்கம். நான் டீம் கூட நான் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் எவ்ரிடே வி டாக் அபவுட் அ கோட். ஒரு கோட் சொல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் டீம் ஒர்க் மேக்ஸ் எ ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க டீமுக்குள்ளார. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒரு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தருக்கு ஒரு கோணங்களில் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நான் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் இன்னொரு டீம் மெம்பர் எனக்கு சொல்லி கொடுத்துருவான். இல்லை சார், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணலாமே அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டீம் ஒர்க். அதுதான் என்னோடய டீம் இங்கே இருக்காங்க, பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட், ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அகெயின் பாலாஜி சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 மெயின் பில்லர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேரை தான் நான் மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, சார் ஒரு நல்ல கதை இருக்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி அது ஒரு வொர்த் ப்ரொடக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, பட்டு நான் யூகேயில் இருக்கேன்ப்பா, நீங்களும் அங்கே இருக்கீங்க, அங்கே இருக்கவங்களே படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் கரெக்டான டீம் எங்கிட்ட இருக்குது சார், அதை வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான டவுட் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு படத்தை எடுத்து கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காராப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தார். சரி, யாரோ நம்ம சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்லுவார்னு நினச்சிட்டு, இல்லை சார் அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்னு சொல்லி சொன்னார். அப்படியா, சரி ஓகே, டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்ன. அவரை பற்றி அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வச்சாங்க. ரைட்டு, சரி. நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படித்து அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அவர் எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணதை வாய்ஸ் ஓவராக எனக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் ஃபுல்லாக கேட்டுறேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் ஓவராக அனுப்பிச்சிருந்தார். நான் கேட்டேன், ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன், அவங்க கேட்டாங்க. சரி இன்னொரு டைம் நீங்கள் கேளுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்போ தோணுச்சு, சரி ஓகே, இந்த படத்தில் ஃபீமேலுக்கான ஒரு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னோம். அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. சரி சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகெயின் இது புது ப்ரொடக்ஷனாக இருக்குது, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் எடுங்க, அதில் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார், அதை பண்ணுறேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா அது எப்படி போய் நிற்கும் நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ப்ரீ ப்ரொடக்ஷன் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்போயுமே ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கதை மாற்றம் எனக்கு இது பிடிக்கல, இதை அப்படி மாற்றலாமா, இல்லை அப்படி மாற்றலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகுனா, கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் இன்றைக்கி நடக்கும். அதனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள், அவரோட 25th மூவி நம்ம பண்ணுறன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு ஃபோன் பண்ணாமல், சார் நான் சொல்லிட்டேன், அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரைட்டு, அப்போ வந்து 2 டேஸில் ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்பே ஸோ ஃப்ரெண்ட்லி. அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு தான், அந்தளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினார். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம், டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா எனக்கு நான் அப்போ தான் ஒரு 11 o'clock என்னமோ சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணார். எனக்கு பசியே இல்லை பிரதர் அப்படின்னேன். நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவர் ஆர்டர் பண்ண பிளேட்டில் நான் ஒரு பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடக்ஷன் டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்னை ஃபேமிலி மாதிரி
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட என் கூட தான் சாப்பிடுவார். லஞ்ச்னாலும் சார் எங்கே இருக்கார் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க ஒய்ஃப்ஸு, அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன், அவங்க குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்களே பிரதர், அவங்களாம் வந்திருந்தாங்க. இட்ஸ் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் வைவ பிரதர். இஸ் மை பிரதர் நோ, அவர் பிரதர் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடாக, பட் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சிங் கேம் சேஞ்சராக இருக்கும். அந்த வேர்டு யூஸ் பண்ணால் கரெக்டான வேர்டு கேம் சேஞ்சராக இருக்குன்றது எனக்கு 100% கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அடுத்தது நமக்கு சரி இப்போ ஹீரோ ஓகே ஆயிடுச்சுப்பா, அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, அப்போ தானே வேலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்றப்ப ஆர்டிஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அப்போ லேடிஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் கேட்குறப்ப சரி இவங்க பண்ணலான்றப்ப கதை சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தர் வேணான்றாங்க, ஒருத்தர் கேட்குறாங்க வேணான்றாங்க. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷன் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். இதில் வந்து அவங்க இது வரைக்கும் ஒரு ஹீரோயினாக ஒரு பாட்டு டான்ஸு அந்த மாதிரி போயிடும். பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். அந்த எமோஷனல் விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் தானியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி அது டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ரோல் ஒன்று. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு புது ஜானர் ஆஃப் ஒர்க்கில் அவங்க பண்ணுறப்ப தே எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த படத்துக்காக மெனக்கெடல் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தே ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட். அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி அந்த கேரக்டராக இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஸ்க்ரீன் வெரி வெல். அதை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்க்குறோம், ட்ரெய்லரில் இவ்வளோ நல்லா இருக்கேன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த கேரக்டரை அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி வித் த என்டையர் ஆர்டிஸ்ட் டீம். அதில் வந்து நந்திதா அவர்கள் அவங்க ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களால வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி, அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை. பட் ஷீ கன்வேட் ஆல் ஹர் விஷஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் ப்ரெஸ் மீடியா அண்ட் பீப்புள். அவங்க சார்பில் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தானியா ஹோப். ஸோ ஷீ இஸ் வெரி லவ்லி அண்ட் நைஸ் பர்சன். அவங்க லாங் ஜேர்னி பண்ணிட்டு வந்திருக்காங்க. செட்டில் வந்து எனக்கு அவங்கள பற்றி பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு 2 விஷயம் பகிர்ந்துக்கணும். எப்போ வந்தாலுமே வந்து கேரவனில் உட்காருவாங்க. உட்காந்து அடுத்த செகண்டு கேரவன் டோர் ஓப்பனாக இருக்கும், ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாங்க. நான் எப்போ போனாலும் அந்த ஸ்டெப்ஸை அவங்கள பார்க்கலாம். அப்படியே க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்டார்ட் என்ஜாயிங் தட் மூமெண்ட். அந்த இடத்துல வந்து சும்மா கேரவனில் போய் டோரை லாக் பண்ணி உள்ளே உட்காந்து வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஆனால் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு ஷீ வில் பி வாட்சிங் அக்ராஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு டீம் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுதுன்னா அதோட கஷ்டம் என்னன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஏன் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸில். அப்போ அவங்க எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்? டக்குன்னு அவங்க கேரவன் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அன்றைக்கி கம்ப்ளீட்லாக பேக்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் சென்னையில் அன்றைக்கி பயங்கரமான மழை. அதை தாண்டி அடுத்த நாள் நமக்கு அந்த லொக்கேஷன் கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்ட்டு உள்ளே போனாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு சிறப்பாக அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. டாக்டர் முடிச்சுட்டு அப்படி டாக்டர் போய் இது கிட்டத்தட்ட வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல். அப்போ பண்ணிட்டு போகிறப்ப சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அது பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ அமேஸ். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். இன்னொருத்தவங்க பற்றி சொல்லணும்னா ஸ்வீட் அண்ட் சார்மிங் அகெயின் சரஸ் மேனன். whenever she comes to the ஷூட்டிங் ஏரியா ஒரு சிரிப்போடு வருவாங்க, கையில் ஒரு சாக்லேட்டோடு வருவாங்க. கேரவன் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. வருவாங்க ஜாலியாக ஒரு மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஹாப்பி தட் இஸ் ஐ ப்ரே அண்ட் எவ்ரி திங் லைக் யூ ஆல்வேஸ் பி ஸ்மைலிங் அண்ட் கீப் த ஸ்மைலிங். இட் இஸ் வெரி லவ்லி ஆன் யூர் ஃபேஸ். ஓகே, அண்ட் another thing is அவர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, செட் விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஆக்டிங் தான் அதில். ஒரு சீன் வந்து நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது நம்மள படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள், பத்மன், கிச்சா ரவி, தசாரதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நான் எல்லா நேமையும் லிஸ்ட் பண்ணனா அதே லென்த்தி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகள் ஃபஸ்ட்டு. இப்போ மெயினாக நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வி காட் டைம் டைம் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ டெக்னீஷியன்ஸ் பற்றி கொஞ்சம் மெயினாக பேசணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது சொல்கிறது தப்பாக நினச்சிக்க. இப்போ ஆக்டர்னால் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆக்டர் பார்த்தனும், நான் வைபவ் சாரை பார்த்தேன், தானியா ஹோப்பை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் டெக்னீஷியன்ஸை தே ஆல் ஒர்க் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். அவங்கள வெளியில் உலகத்துக்கு கொண்டு வர ஒரே ஒரு மீடியம் தான் ப்ரெஸ் மீடியா. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்கள யூ ஹேவ் டு டேக் டு ஒண்டர்ஸ். அவங்களுக்கு அடுத்த லைஃப் சேஞ்ச் ஓவராக அதில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் டைரக்டர் ஷெரீஃப்,
இஸ் ரியலி டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஒரு கதையோட கோணம் வந்து நிறைய அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதை தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப சார் இது பண்ணுனா தெரியல நல்லா வரும் சார் அப்படின்னுவார். சரி ஓகே யூஆர் ஹாப்பி ரைட், உங்கள் டீம் ஓகேவா பண்ணுங்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் அந்த டீம் ஜெல்லிங் அதெல்லாம் பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஷெரீஃப், யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். டெஃபினெட்லி அடுத்த ப்ராஜெக்ட் கூட ஒர்க் பண்ணலாம், பார்ப்போம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது. அடுத்தது அகெயின் நான் பில்லராக சொன்ன பாலாஜி, ஹீ இஸ் அ சூப்பர் ஹியூமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடத்துல வந்தார்னா நீங்கள் நிறைய பேர் பேசுகிறவங்கள நிறைய பேர் பார்ப்பீங்க கரெக்டாக, ஆனால் பேசுகிறவங்கள கொஞ்சம் தான் பார்க்க முடியும். அது வந்து நம்ம பாலாஜி தான். நான் அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி வருவார், ஷர்ட்டுக்கு வருவார், சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். சரி ஓகே ஏதோ பண்ண போகிறான்னு நினைப்பேன். சார் ஷார்ட்டு போயிடலாமான்னு, இல்லை சார் ஒரு 5 minutes கொடுங்க சார்னாரு. ஏன்னாப்பா டைம் போயிட்டே இருக்கேன், ஆர்டிஸ்ட்க்கு நம்ம டைமில் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஸோ ஒரு 5 minutes கொடுங்க சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருப்போம், ஆனால் அவர் பார்க்குற வந்து அந்த ஃப்ரேம் இதுக்குள்ளே தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அருமையாக அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தான் 10 minutes எக்ஸ்ட்ரா கேட்டிங்களா, சரி சூப்பர் பரவாயில்ல, அந்த டைம் ஒர்த் டைம். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் லேட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கான அவுட்புட் தெரியல நமக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியல, அந்த அவுட்புட் தெரியாது. அதனால் எப்போவுமே டெக்னீஷியன்ஸாக இருக்கவங்க ப்ரொடியூசர்கிட்டையோ இல்லையோ டேரக்டர்கிட்டையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்டையோ டைமை கேட்டு வாங்கிக்கிங்க, ஏன்னா அந்த டைம் திருப்பி கிடைக்காது. அந்த டைம் கேட்டு வாங்குறப்ப உங்களுடைய அவுட்புட்டை நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன் கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லோரும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பிரம்மாண்டமான படம் தாண்டி நல்ல ஒரு கதை உள்ள படங்கள் வந்து ஜெயிக்கும். ஜெயிக்கிறதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் அடுத்தது லைன் ப்ரொடியூசர் ப்ளஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க. நம்ம செல்வம் எங்கே இருக்காருன்னு தெரியல. செல்வம் எங்கே இருக்கார்? எந்திரிங்க, அவருக்கு ஒரு கைத்தட்டிங்க ப்ளீஸ் எனக்காக. இஸ் a gem of a person. ஓகே, எது சொன்னாலும் முகம் செழிப்பாமல் அப்படியே சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார், டே நைட் கிடையாது அவருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் டைரக்ஷன் டீம்னு சொல்கிறதா, இல்லை எடிட்டிங் டீமில் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறதா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதான்னு சொல்கிறதா, இல்லை இன்றைக்கி வரைக்கும் சென்சார் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறான்னு சொல்கிறதான்னு தெரியாது, எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். என்னை பொறுத்தளவுக்கு செல்வம் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அவரை நம்பலாம், 100% நம்பலாம். அவரை நம்பி நீங்கள் உங்கள் லேப்டாப் என்ன உங்கள் சொத்தை கூட எழுதிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆட்கள். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ செல்வம், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் மறந்துடக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பு, நம்ம ஆர்ட் டைரக்டரு. ஒரு டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பயங்கர மழை, இங்கே டிசம்பர் டைம் உங்களுக்கு தெரியும்ல, சரியான மழையாக இருக்குது. சார் நமக்கு 2 days டைம் கொடுங்க, நாங்கள் போலீஸ் செட்டப் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் கூட சரி ஒரு 2 நாளில் முடிச்சுருவீங்களாப்பா அப்படின்னேன். சரி முடிச்சிருவோம், கன்ஃபார்ம் முடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா கரெக்டாக பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்க படம் இல்லை, நீங்கள் 2 நாள் 3 நாள் போட்டிங்க, எனக்கு ஷெட்யூல்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றப்ப நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மழை, சரியான மழை. நான் சரி ஓகே என்னடா மழையில் எப்படி பண்ண போகிறாங்க தெரியலேன்னு சொல்லிட்டு எதுக்கோ டைம் செக் பண்ணால் நம்ம காசு போட்டிருக்கோம்ல போய் செக் பண்ணணும்ல, அப்படி போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப ஒருத்தர் ட்ரௌசர் போட்டு ரப்பர் சர்வர் போட்டு சுற்றிட்டு இருந்தார். யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர். அந்த இடத்துல அவ்வளோ சொதன்னு தண்ணி இருக்குது, இருந்தாலும் இறங்கி பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் வேலை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், 2 நாளில் கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் நீங்கள் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு. 2 days கழிச்சு ஷூட்டிங் ஆஸ் பர் த பிளான் போச்சு. அங்கே போனால் தண்ணி சுத்தமாக கிடையாது, அந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போட்டு இறச்சி அந்த இடத்தையே ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பாக பண்ணார். அகைன் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்பு, தேங்க்யூ. நான் அவர் அப்புன்னு தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மியூசிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா படத்தை ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் மியூசிக்ன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா நான் படம் பார்க்குறதா இருக்கட்டும், நைட் படுக்கிறப்ப ஒரு ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் இப்படி சுற்றிட்டு இருப்பேன். அப்படியே எங்கள் வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, பசங்க கூப்பிடுவாங்க, நம்ம பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பாங்க, கேட்டால் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு போயிட்டுருப்பேன். ஸோ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு லைஃப் ரெகுலராக நம்ம கூட ட்ராவல் பண்ணுற விஷயம். ஸோ ஆரோல் பிரதர் வந்து ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி சார் பிசாஸ் மியூசிக் டைரக்டர் ஆரோல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சொல்லுங்கப்பா ஓகே, ஏன்னா நம்ம படத்தோட ஜானர் அப்படி தான் இருக்கும், ஸோ பார்ப்போம் நல்லபடியாக இருக்கும், அவரே இப்போ புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி வந்தவர் ஆரோல் பிரதர். எல்லா டியூன்ஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி தேட்டரில் பார்க்குறப்ப பிஜிஎம்மும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு ரோலர் கோஸ்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, எப்படி இருக்கும், சும்மா அப்படியே வளைஞ்சு 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 போகும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடும். கரெக்டாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க.
அது மாதிரி தாங்க ஷூட்டிங் அப்படி தான், சிம்பிளான விஷயமே கிடையாது. காலையில் போகிறப்ப உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்துருமா நடக்காதான்ற ஒரு விஷயத்துலேயே போவோம். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம டீமில், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய். அவர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக செஞ்சுருவார். ஏன்னா நம்ம பார்க்குற பாதை வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் நம்ம பார்க்குற பாதை அப்படி கிடையாது. இங்கே போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், கடைசியாக அந்த சார் ஷெட்யூல் 6 மணிக்கு முடியுது சார்ன்றப்போ ஒரு பிரச்சனை வரும். சார் ஒரு 10 நிமிஷம் எக்ஸஸாக கேட்குறாங்க பசங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணுவார். அப்படி எல்லாருமே நம்ம வைபர் பிரதர்லாம் சம்டைம்ஸ் லேட்டாக கூட போயிருக்காரு. 10 மணி இருக்கும் அப்படின்னு வர, சரி ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முகம் சொல்லிக்காமல் அப்படியே சரி ஓகே நான் ஒரு 10 நிமிஷம் கேரவனில் இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க, ரெடியான கூப்பிடுங்கன்னு. அந்தளவுக்கு அவங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ஸ்பாட்லேயே இருக்க வச்சு பண்ணதுக்கு வந்து உதய் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பில்லர். ஸோ நான் 4 பில்லர் சொன்னது 4 பேருங்க. பாலாஜி, செல்வம், டைரக்டர் ஷெரீஃப் அண்ட் உதய். இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இங்கே இல்லை. ஸோ தேங்க்யூ அகெயின். பிரணிதி, சைல்டு ஆர்டிஸ்ட். ஸோ ஷி ஹஸ் டன் அ ரியலி பிரில்லியன்ட் ஆக்டிங். ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு இந்த பொண்ணு நடிப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா யாரும் தே வில் நாட் கம் ஃபார்வர்ட், பட் யூ டன் ஜஸ்டிஸ் டு இட் அண்ட் ஐ ஹோப் தட் வில் டர்ன் வெல் இன் திஸ் மூவி. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இதில் ஐ மீன் இந்த லைஃப் இன் த சென்ஸ் கேரக்டரைசேஷனாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஷி ஹேஸ் காட் அ பெட்டர் லைஃப் இன் திஸ். அகெயின் தேங்க்யூ ஸோ மச். கடைசி அவ்வளோதாங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசினா ஆக்சுவலி நான் பேசிகிட்டே இருப்பேங்க, அதாங்க பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஆர்டிஸ்ட், மற்ற ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன். கடைசியாக நிறைவேற்றும் ஐ மீன் ஸ்பீச்சை ஃபினிஷ் பண்ணேன்னா, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 2-3 பேருங்க காரணம். என்னோடய ஒய்ஃப், என்னோடய 2 பசங்க. அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ட்ரீம் எல்லோரும் ட்ரீம் பண்ணுறது தான், அதில் டவுட்டே கிடையாது. தூங்கினாலே ட்ரீம் தானே வருது, வேற என்ன வருது? இப்போ ஒழுங்காக தூக்கம் வரதோட ட்ரீம்ஸ் நிறைய வரதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குமா, பண்ணலாமான்ட்டு. ஆனால் யார் கேட்டாலுமே வந்து நம்ம தான் வெல் செட்டில் ஆகிட்டோம், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க, நம்ம இப்படியே இருந்தால் அப்படியே பசங்க பாட்டுக்கு படிக்க போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியதுன்றப்ப, இல்லைம்மா ஏதோ ஒன்று பண்ணணும், நமக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசில் அச்சீவ் பண்ணலன்னா வேறு எந்த வயசில் அச்சீவ் பண்ண போகிறோம்? அதனால் நான் இறங்கி செய்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா ஓகே, நல்லா வரலன்னா நான் லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு நான் ஆரம்பித்தோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃப், ஐ வில் நெவர் ஃபர்கெட் பண்ணுறதுக்கான மீன் ஒய்ஃப்னாலே ஷீ இஸ் மை பார்ட். ஓகே, ஷீ இஸ் அதர் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேமா. மை 2 குட்டி பசங்களாம் நான் எப்போவுமே மிஸ் பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் ஊருக்கு வரப்போ சொல்லுவாங்க, டாடி லாஸ்ட் 2 இயர்ஸுங்க, இந்த படத்துக்கு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கிறனால அவங்களை எங்கேயுமே ஹாலிடே கூட்டிகிட்டு போகல. ஏன்னா எல்லா பணமும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக போட்டிருக்கேன். அதுக்கு என்னோடய பசங்க வந்து எனக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் யூஸ்வலாக எங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஹாலிடே போவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் லைஃப்பில். ஏன்னா அந்த டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை விட்டுட்டிங்க அப்படின்னா கிடைக்காது திருப்பி. அதனால் அந்த 6 மாதத்துக்கு ஒரு அங்கே கண்டிப்பாக ஹாலிடே போவோம், அதில் டவுட்டே கிடையாது. இவர் என்னென்ன பணம் இருக்கிறாரு பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. 100 ரூபா இருந்தால் கூட ஒரு ஹோட்டலில் போய் ஃபேமிலியோட சாப்பிட்டுன்னு வைங்களேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் ட்ரிப் போவோம். அது கடந்த 2 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறையா அந்த ஹாலிடேஸ் எல்லாமே இறந்துருக்கேன். அதனால் இந்த படம் அதுக்காக போய் படம் பாருங்கன்னு சொல்ல வரல, படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே தேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். இன்றைக்கி தேட்டரில் மக்கள் ரொம்ப கம்மியாக வராங்கன்றது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த படம் மக்களை தேட்டருக்கு வர வைக்கும்ன்ற நம்பிக்கையும் உறுதியும் என் மனசில் இருக்குது. ப்ளஸ் எங்கள் டீம் எல்லோரும் அதை நம்புகிறோம். இதை நீங்கள் தான் இன்றைக்கி மெயினான மீட்டிங்கே ப்ரெஸ் மீடியா மீட் தான். ஸோ நீங்கள் தான் நல்ல படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க. என்றைக்குமே நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காம இருந்ததே கிடையாது. நல்ல படங்களை வாழ வைக்கும் ப்ரெஸ்ஸு நம்ம படத்தை நல்லபடியாக சேர்த்தணுன்ற ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் 2 டேக்அவேங்க. போனீங்கன்னா வெளியில் வரப்போ இந்த இப்படியும் வாழ்க்கையில் நடக்குமா, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் உங்கள் மைனஸில் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த படம் எடுக்க மாட்டேன். சரிங்களா? அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். தேட்டர் விட்டு வெளியில் வர்றப்ப ஒரு கொஷின் மார்க் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கொஷின் மார்க் என்னென்னா, நீங்கள் படம் பாருங்கள் தெரியும். 2வது, இதில் ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசு. இந்த படம் ஓடுறது மூலமாக அந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் ஒரு புதிய லைஃப் கிடைக்கும். அந்த டெக்னீஷியன்ஸ் மேலும் மேலும் நம்ம புது டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் சினிமா துறையில் இருக்கிற அனைத்து குடும்பங்களும் வாழ முடியும். இப்போ ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி
100 குடும்பம் வாழும். ஏன்னா இப்போ டிஓபி சைட்லேருந்து 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க 4 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. டைரக்ஷன் சைடாக 10 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க 10 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நல்ல படங்கள் சின்ன சின்ன படங்கள்னு பார்க்காம புது டைரக்டரா அப்படின்லாம் யோசிக்காமல் நீங்கள் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம சக்ஸஸ் மீட்டில் எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.